வணக்கம். கர்நாடகாவுல 3 தமிழர்கள சுட்டு கொன்றுருக்காய்ங்க. எதுக்காக அவங்க சுட்டு கொன்றுருக்காங்கன்னா, அவங்க மான் வேட்டையில ஈடுபட்டாங்களாம். அது எப்படி இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்க? ஏன் தமிழர்கள சுட்டா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா தமிழ்நாட்டுல இருந்து? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் அதுக்கு எதுவுமே சொல்லல. இந்த மாரி சுட்டு கொன்னுட்டாங்க. இதுக்கு நான் கண்டனத்த பதிவு பண்றேன்ட்டு ஒண்ணுமே சொல்ல கிடையாது. இந்த கர்நாடகா கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பனார் இருக்கும்போது, அங்க நம்ம வேலை செய்ய போன தமிழர்கள அடிச்சு, அவமானப்படுத்தி, ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சு அடிச்சு தோல உரிச்சிருக்காங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சிலாம் நெறைய போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ வருஷம் வருஷம் என்ன பண்ணுவானுங்க ஃபர்ஸ்ட்லாம், ஆ பஸ்ஸு கண்ணாடிய உடைப்பாய்ங்க. அந்த மாரி ஏதாவது கலவரம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த காலத்துலயுமே எல்லாருக்கும் ஒரு விஷயம் பரவுறதுக்கு ஈஸியா ஆன்லைன் இருக்கு. நம்ம சோசியல் மீடியா இருக்கு. இருந்துமே இந்த காலத்துல இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தப்புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒண்ணும் தமிழ்நாடு தமிழர்கள் என்ன நடந்தாலும் தமிழர்களுக்கு என்ன நடந்தாலுமே யாருமே எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல கொண்டு வந்துச்சா? அவங்க அசால்ட்டா சொல்றாங்க. இவங்க மான் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதனால நாங்க சுட்டுக் கொன்றோம். ஏன் ஈடுபட்டு சுட்டுக் கொல்லணும்னு எழுதியிருக்கா சட்டம் எதுவும்? ஏன் அவங்கள கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தணும்? என்ன உண்மை வெளிய வரணும்னு யாருக்குமே தெரியக்கூடாதா? இத மட்டும் தான் பண்ணணுமா? இதுல விட பெரிய கொடுமை என்னன்னா, அந்த கர்நாடகா முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டுல கட் அவுட் வச்சிருக்காய்ங்க. அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளோ கேவலமான பெரியவங்கலாம் இருக்கானுங்க. நம்ம மக்கள சுட்டு கொன்னவனுக்கு, அங்க இருக்க அரசாங்கத்துக்கு நம்ம தமிழ்நாடு இத்தனைக்கும் தண்ணி தர மாட்டேன்னு சொன்னவன். தவிக்கிற வாய்க்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னவனோட கட் அவுட்ட தமிழ்நாட்டுல வச்சு வரவேற்கிறாய்ங்க. இத விட கேவலமான ஒரு பிறவிங்க தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் தெரியுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தமிழ்நாடு வர வர ரொம்ப நாசமா தான் போய்க்கிட்டு இருக்கு.